ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆபீஸ்ல போர்டு வச்சிருக்கோம். வெளியா இருக்குது சமூக வலைதளங்கள் பாஜக இது என்னன்னா எங்களை விட மற்றவங்க தான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நாங்கள் ஒரு நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம், இதை எடுத்து நாங்கள் வெளியில் சொல்லுவோம். நாங்கள் அதுக்கு ஒரு டைம் நேரம் காலம்லாம் பார்த்துட்டு அது எல்லாம் ரெடி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்து இதை ஆர்வமாக எடுத்து இதை பொதுமக்கள் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லையும் அது போக எங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே ஒரு பயத்திலையும் இதை வந்து வெளிப்படுத்தி நாங்கள் ஃபர்ஸ்ட் கட்சி ஒன்று ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒன்று சொல்லி இவங்க எப்போ அப்ளை பண்ணி எப்போ வரையும் இது எப்போ கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுன்னு இவங்க ஏதோ டைம் பாஸ் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இவங்க உண்மையாகவே சீரியஸ் அரசியல் பண்ணலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்குரிய நேரம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அது கண்டிப்பாக அந்த நேரம் வரும்போது நாங்கள் பேர் அதோட கொள்கை எல்லாத்தையும் நாங்கள் தெரிவிப்போம். அரசியல் கட்சியாக மாறின பிறகு பாஜக கூட நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சில சமூக வலைதளங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதான் எதிர்கட்சிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும். அதுக்காக அவங்க கிளப்புற விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு அதே மாதிரி ஏதோ பிஜேபியோட பி டீம் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. நம்ம யாரோட பி டீமோ ஏ டீமோ இருக்க தேவையில்ல, மக்களோட டீமோ மக்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செஞ்சாலே மக்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்குரிய பாசத்தை காட்டுவாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கட்டும் யாரை கொண்டு வரணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணட்டும். இது வந்து தேவையில்லாம அலிகேஷன் சொல்லி அது மற்றவங்களோட பயத்தை தான் அது வெளிப்படுத்தும். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் இல்லை. அத பேரை நான் வந்து கண்டிப்பா நான் கூடிய விரைவில் நான் சொல்லுவேன். எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பிறகு வந்து புதுச்சேரியில கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் குறையும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மையா இப்ப என்னன்னா போலி வாக்கு வந்து இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் அது தடுக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இங்க இருந்து குடிமாறி போயிருப்பாங்க, இல்ல புதுசா குடி வந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் லிஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு அது உண்மையா இருக்கவங்கள வச்சுக்கணும், இல்லாதவங்கள எடுக்கணும். இதை போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு நான் இல்லை. இப்ப ஏர்போர்ட்ல போறோம், ஒரு செக்கிங் பண்றாங்க, போலீஸ் எப்படி என்னை வந்து செக் பண்ண முடியும், நான் வந்து குடிமகன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதாவது சில ப்ரொசீஜர் இருக்கு, அதை வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்றதை போய் நம்ம தப்புன்னு எடுத்துக்க முடியாது. 40,000 ஓட்டு ஏன்னா இது கள்ள ஓட்டுக்காக திட்டப்படுற இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியும். ஒன்னும் இல்ல, இப்ப ரீசனா கூட மருத்துவத்துல வந்து ஊழல் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஆல்ரெடி பெயில் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி இப்படியே நீங்க அரெஸ்ட் பண்ற அக்யூஸ் நம்பர் 2 and 3 இந்த மாதிரி ஆளுனா நீங்க ஈஸியா பெயில் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும். அதுங்கிறது ஆதரிக்கிறத விட அது உண்மை நம்ம இப்போதைக்கு தேவை இருக்கு. இந்த நேரத்தில் வந்து எஸ்ஐஆர் வந்து எல்லாம் வெரிஃபிகேஷன், எலெக்ஷன் முன்னாடி உண்மையாக இவ்வளவு பேர் இருக்காங்களா இல்லையாங்கிறத ப்ரூஃப் வேணும். அதை வெரிஃபை பண்றாங்க. அது யாராவது அப்ஜெக்ஷன் வந்து எல்லா கட்சியும் தெரிவிச்சுக்கலாமே. ஏன்னா எங்க தொகுதியில வந்து இவ்வளவு பேர் எங்க வாக்காளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அகேன்ஸ்டா ஒரு அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கலன்னா நாங்களே போய் நின்று அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போறோம். ஸோ இது வந்து எதிர்கட்சி ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காரு தெரிய வந்தோடனே நடவடிக்கை எடுக்கிறோம், சிபிசிஐ நிருபமாக செயல்படுது, அவர் பெயில் வாங்கிக்கிறார், ஒரு பெயிலை கேன்சல் பண்ணுறோம், காவல்துறை வந்து மெயில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் மீண்டும் முதல்வரை நேரடியாக வந்து விமர்சனம் செய்து முதல்வர் சம்மந்தப்படலாம். அதை நான் அது சொன்ன நான் வெறுப்பு அரசியல் பண்ண வரல. ஆனால் அட் த சேம் டைம் யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நான் தான் இந்த ஒரு இடத்துக்கு தலைவர், நான் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டர். நான் நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் அந்த டீம் லீடர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார், நாளைக்கு ஒரு கெட்டது நடந்தா கூட அந்த கெட்டது அவருன்னு எடுத்துக்குவார், நல்லது வந்துச்சுன்னா அது 4 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து ஒரு அந்த இடத்துல இருக்கவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு இப்ப தெரிய வந்த விஷயம். இது வந்து 1000-2000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. இதே மாதிரி எனக்கு அப்பையிலிருந்து சந்தேகம் இருக்கு. இன்னமும் லிக்கர்ல இருக்கட்டும் எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி போலியா தயாரிச்சு இதை வந்து மார்க்கெட்ல சப்ளை பண்றாங்க. இதுல வந்து நிறைய பேர் டாக்ஸ் கட்டாம பண்றாங்க. இதுல வந்து நிறைய தரமற்ற பொருளை கொடுக்குறாங்க. இதனால நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து அவங்களோட உடலும் கெட்டு போகுது. ஸோ இதை வந்து அரசாங்கம் உண்மையாவே ஒரு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு